இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னீங்க? உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தான் வர சொன்னேன். நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு சக்தி. ஆனா எனக்கு டைம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சரி சரி, நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். என்ன மன்னிச்சிரு சக்தி. புதுசா நமக்கு ஏதாவது பிளான் போடுறாங்களா? சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்களே, இத பாக்குறதுக்கு நம்புற மாதிரியே இல்லையே. என்னடா இவ ரொம்ப திமிரு பிடிச்சவளாச்சே. இவ வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்குறாளேன்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது சக்தி, லைஃப்ல சில உண்மைகள் வெளியே வரப்பதான் நம்ம இத்தனை நாளும் நம்ம லைஃப் தப்பா வாழ்ந்திருக்கோம்னு நம்ம புத்திக்கே உரைக்குது. நான் கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பத்தி. என்ன மன்னிச்சிரு சக்தி. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல சக்தி, எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். அதான பார்த்தேன். நீங்க காரணமே இல்லாம என்ன வர சொல்ல மாட்டீங்க, காரணமே இல்லாம மன்னிப்பு கேட்க மாட்டீங்கன்னு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அத சொல்லுங்க. இல்ல சக்தி, நீ மறுபடியும் நீ எனக்காக நம்ம வீட்டுக்கு வரணும். இல்ல, எதுக்கு வீட்டுக்கு வர சொல்றீங்க? மறுபடியும் கூட்டிட்டு போய் குடும்பமா சேர்ந்து டார்ச்சர் பண்ண போறீங்களா? இல்ல சக்தி, இன்னும் நீ பழச மறக்கவே இல்லைல்ல. எப்படி மறக்க முடியும்? மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிருக்கீங்க? நீங்க பண்ண ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. உன் கோவம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா அதுக்கு நீ இப்ப என்ன அடிச்சா கூட அதை வாங்கிக்கிற மனநிலையில தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ உன் முன்னாடி நிக்கிறது பழைய அனிதா கிடையாது, மொத்தமா மாறி நிக்கிற புது அனிதா. எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க ரொம்ப நேரம் நின்னு என்கிட்ட பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அத போய் பாருங்க. நான் கிளம்புறேன். சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். சக்தி, நான் இருக்க போறதே இன்னும் 3 மாசம்தான். நான் இன்னும் 3 மாசம்தான் உயிரோடவே இருப்பேன். என்ன சக்தி அப்படி பாக்குற? எனக்கு கேன்சர். எனக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன காப்பாற்றவே முடியாது. அதனாலதான் சாகறதுக்கு முன்னாடியே என் தப்பெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. அதனாலதான் உன்னை தேடி நானே வந்தேன். என்ன அனிதா சொல்ற? ஆமா சக்தி, நான் உண்மையதான் சொல்றேன். நான் உனக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ணிருப்பேன், எவ்வளவு கெட்டதை செஞ்சிருப்பேன். உன்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பேன். உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன், ஆளை விட்டு கொலை பண்ண பார்த்தேன். எவ்வளவோ கொடுமை பண்ணிருக்கேன், என்னென்னலாமோ உனக்கு பண்ணிருக்கேன். ஆனா பாத்தியா, கடவுள் சீக்கிரமா யாருமே பார்க்காத இடத்துக்கு என்ன அனுப்ப போறாரு. நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு எல்லா தண்டனையும் நீ எனக்கு கொடுத்தியோ இல்லையோ, ஆனா கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. அனிதா, என்ன பேசுற? ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல சக்தி, இதுக்கு மேல உளறதுக்கு எதுவுமே இல்ல. அது எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும்னு அத இந்த நிமிஷம் நான் உணர்ந்திருக்கேன். ப்ளீஸ் சக்தி, நீ வீட்டுக்கு திரும்ப வரணும். இந்த அனிதாவுக்காக வரணும். வீட்டுக்கு வந்து நீ என் கூட இருக்கணும். இந்த 3 மாசம் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். அப்பதான் என்னால நிம்மதியா சாக வாத முடியும்.